ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்டில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது ஓப்பனிங்ஸ் இல்லை, இது வந்து வாக் இன் ட்ரைவ். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து வாக் இன் ட்ரைவ் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா சரி, இந்த சேனலும் சரி, இந்த வீடியோ சரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாக் இன் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வாக் இன் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி 1-to-1 மென்டர்ஷிப் ஸ்லாட்ஸை புக் பண்ணி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து எப்படி நான் போய் அட்டன் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும். தென் ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வாக் இன் ட்ரைவ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெஸ்யூம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட்டில் சிடிஎஸில் ஆஃப் கேம்பஸ் ட்ரைவிங் ஃபார் அனலிஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 year ஃபுல் டைம் டிகிரி ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நான் எந்த டிகிரி பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ 3 year ஃபுல் டைம் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்பிள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்பிள்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2022 அண்ட் 2023 அண்ட் 2024 கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 year டிகிரி மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு யார் அப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ அனலிஸ்ட் ட்ரெயினி அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாக் இன் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 12th கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து April 10th. ஸோ April 12th கொடுத்துருக்காங்க. மார்னிங் 9:30 AM to 12 PM வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் காக்னிசன்ட்டில் சென்னை லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. தென் இந்த அட்ரஸையும் நோட் பண்ணிக்கோங்க. சென்னை லொக்கேஷன் தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஜாப் ஹைலைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ ரீசெண்ட் கிராஜுவேட் வித் 3 year ஃபுல் டைம் டிகிரி இன் ரிலவெண்ட் ஃபீல்ட் ஆஃப் மினிமம் 50% அகாடமிக் ரெக்கார்ட். தென் ப்ரொவைட் டெக்னிக்கல் சப்போர்ட் ஐடி ட்ரபிள் ஷூட் ஐடி அண்ட் மெயின்டெனன்ஸ் டாக்குமெண்டேஷன், நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் அண்ட் கேப் சர்வீசஸ் ப்ரொவைட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக முடிச்சிருக்க 3 years டிகிரியில் நீங்கள் வந்து உங்களுக்கு மினிமம் 50% நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 50% டிகிரி உங்களுக்கு வந்து அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டை பற்றி பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஐடிஸில் ட்ரபிள் ஷூட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டாக்குமெண்டேஷன்லாம் மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டுக்கு அலவன்ஸும் கொடுப்பாங்க. இன்கேஸ் இது நைட் ஷிஃப்ட்டாக இருந்தால் உங்களுக்கு அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கு அலவன்ஸும் கொடுப்பாங்க. தென் அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கான கேப் சர்வீஸஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காக்னிசன்ட் ஐண்டிங் ஃபார் அனலிஸ்ட் ட்ரைனி 3 year ஃபுல் டைம் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2022, 2023, 2024 கிராஜுவேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வாக் இன் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக வாக் இன் போய் அட்டன் பண்ணுறது பிரச்சனை இல்லை. அது என்ன ரோல்னே தெரியாமல் டேரெக்டாக வாக் இன் போய் அட்டன் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனை. அதனால் வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், உங்களோட மணி எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணாம், ட்ராவல் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், 1-to-1 லிங்க். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கேட்டு தென் அதுக்கப்புறம் இந்த வாக் இன் ட்ரைவ் வந்து ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொவைடிங் டெக்னிக்கல் சப்போர்ட். அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஐடி இஷ்யூவில். ஸோ அதனால் அவங்க கிளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கிளைண்ட் வந்து இப்போ அவங்க ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்ணுறாங்க, சர்வீசஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தான் டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க ரைஸ் பண்ண டிக்கெட்ஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ட்ரபிள் ஷூட் ஃபார் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம்ஸ். Then they collaborate with the IT teams and the complex issue and maintenance knowledge of based articles and the documentation in of the self services and the facilitating the efficient problem solving அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காகனா அவங்க வந்து ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் கிளைண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்க போகிறீங்க. அதனால் எண்ட் டு எண்ட் நீங்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் இப்போ வந்து கம்பெனிக்குள்ளேயே போகல, அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலே உங்களுக்கு பேசிக்கான ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்து மட்டும் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது இருக்கும். தென் அதுக்கப்புறம் ரோல் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோசியேட் should be a client focused on the ability to work with the different communication cultures across the global, ability to flawless communication, verbal, written and the client's process sound technical knowledge, then work in a shift work from office அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் தேவை. தென் அதுக்கப்புறம் டெக்னிக்கலாகவும் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஷிஃப்ட்னாலும் இங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் இன் ஆஃபீஸ், கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, சப்போர்ட் அவைலபிள் ஃப்ரம் காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காக்னிசன்ட் சைட்லேருந்து என்னென்ன சப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. தென் கேபுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு பிக்கப் அண்ட் ட்ராப்புக்குமே கேப் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் அவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஸோ ப்ளீஸ் நோட் இஃப் செலக்டட் யூ வில் ஜாயின் ஃப்ரெஷர் நோ ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வில் நாட் கன்சிடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டூடெண்ட் ஹூ கிராஜுவேட்டட் எந்த டிகிரி மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022 2023 2024 ஒன்லி 3 இயர் பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை 3 இயர் டிகிரி படித்த பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டாட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அலைட் ஸ்ட்ரீம்ஸ். ஸோ இதில் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஷுட் பி போஸ்டட் இன் த ரெக்கார்ட் வித் மினிமம் 50% இன் 10th 12th அண்ட் யூஜி ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களோட பர்சன்டேஜ் 10th 12th யூஜி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து 50%க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு காக்னிசன்ட் லொக்கேஷனில் மட்டும்தான் ஹையரிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் பிகாம் ஸோ பிஏ பிஎட் இவங்களாம் வந்து நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, மேண்டேட்ரி ஃபார் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் கொண்டு போகும்போது என்னென்னலாம் கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து ஒரு 2 pages ரெஸ்யூம்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் ரெஸ்யூம்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக கொண்டு போகணும். உங்களுக்கு நல்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக கொண்டு போகணும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுலேயுமே வந்து ப்ளீஸ் நோட் த ஃபோட்டோகிராஃபர் ஷுட் பி கிளிக் த லைட் பேக்ரவுண்ட் வித் போத் இயர்ஸ் த கேண்டிடேட் மஸ்ட் பி விசிபிள். இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் நீங்கள் திரும்பி இருந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. அந்த காது வந்து 2 சைடு காது இருக்குல்ல, அது வந்து டேரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸில் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல் அகாடமிக் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் த காலேஜ் தென் அதுக்கப்புறம் ஸ்கூல் யூஜி மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாமே ஜெராக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக பிசிஏ இன் எனி ஸ்பெசிஃபிகேஷன் பிஎஸ்சி இன் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸோ லொக்கேஷனை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அங்கே போயிட்டு யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் இருப்பாங்க. அவங்க வந்து இன்சார்ஜாகவும் இருப்பாங்க, இல்லை ஹச்ஆராக கூட இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12th April 9:30 AM to 12 PM அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 hour முன்னாடி இருக்க மாதிரி 9 AM வரைக்கும் 9 AM அங்கே இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ யாரையாவது நான் போய் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப் ரோலை பற்றி எதுவுமே பெருசாக தெரியாமல் நீங்கள் போய் அட்டன் பண்ண வேணாம். அதனால் நீங்கள் வந்து நான் 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களை 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இன்றைக்கே கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸும் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.